ஜோசப் இல்லடா, ஆண்டனி எதுக்கு அடிச்சிங்க? அவனே தம்பி தான்டா. போறானுங்க. டேய், அவன் ரைஸ் தானே போறானுங்க, சுற்றி வராங்களா? என்ட்ரன்ஸ் தான் இருக்கு. செத்தானுண்ணா இன்னைக்கு வாங்க. அவனுக்கு வண்டி என்கிட்ட தான் இருக்கு, லாக் பண்ணி வந்துடுறேன். டேய் தமிழா, நீங்களா என்னடா இப்படி தலைதறி ஓடிட்டு இருக்கீங்க? நீங்களா சட்டை கூட இல்லாம இருக்க? இவனால தான் நான் சட்டை கூட இல்லாம ரோடு ஃபுல்லா ஓடி வர மாதிரி ஆயிடுச்சு. ஏறுன்றான் வண்டியில. அண்ணா அதை விடுங்கண்ணா, அந்த ராபர்ட் எங்களை துரத்திட்டு வரானா? எது ராபர்ட்டா? என்ன கேட்க ஆளு நினைச்சிருக்கான் அவன்? அம்மா அவன் உங்களை துரத்தான்? என்னடா ப்ராப்ளம்? அவன் கூட இருக்க ஆளை ஆண்டனின்னு ஒருத்தனை அடிச்சிட்டோம். அதுக்குதான் சொல்றேன். அவன் என்ன பண்ணான்? அவனே இதை ஆச்சுங்க. இதுதானே நடந்தது. டேய் இதானே பிரச்சனை. அண்ணன் சொல்றீங்களே, இனிமே இது உங்க பிரச்சனை இல்ல, அண்ணன் பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன் சரியா? முதல்ல நம்ம இந்த ஏரியாவை காலி பண்ணுவோம், நம்ம ஏரியாவுக்கு போயிடுவோம். அந்த ராபர்ட் அங்க வரட்டும், அவனை அங்க வச்சு சிதிலா வெட்டுறேன். சரி காலி பண்ணுங்க, வாங்க போலாம். இல்லைண்ணா போலாம் தான். நாங்கள் ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் வேற எடுத்து வச்சிருக்கோண்ணா, FDFS. அந்த டிக்கெட் வேற காணும்ண்ணா. ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்கா இல்லை எங்கள்கிட்ட தான் இருக்கா, அது எங்கே இருக்குன்னே தெரியல. ஃப்ரெண்டு வேற கால் போட்டால் எடுக்க மாட்டான். அதனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாண்ணா. ஆமாண்ணா, கொஞ்சம் பாருங்கண்ணா. அண்ணா இது அயன் பண்ணி கொடுங்கண்ணா, அர்ஜென்ட்ண்ணா. தம்பி 20 ரூபாப்பா. ஏண்டா தளபதி படம் ரிலீஸ் ஆகுது அவ்வளவு பிரச்சனையா இருக்குண்ணா? தளபதி படம் பார்க்க போற ஃபேன்ஸ் உங்களுக்கும் அவ்வளவு பிரச்சனை? ஆமாண்ணா. நான் 20 ரூபாவா? 10 ரூபா தான்ண்ணா. இந்த கடையில் 20 ரூபா தான். நீங்க போய் படத்தை பாருங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். நான் என்கிட்ட 10 ரூபா தான்ண்ணா இருக்கு. சரி வாங்க போலாம். நான் அயன் பண்ணி வைக்கிறேன், நீ போய் காசு எடுத்துட்டு வா போ. சரிண்ணா.